என்னாலதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய முடியாது. வேணும்னா உங்க வேலையை நீங்க பாத்துக்கோங்க. நேத்து வந்தவளுங்கெல்லாம் அப்படியே ஏதோ ஆகாயத்துல இருந்து பறந்து வந்த மாதிரி நினைக்கிறாளுங்க. ஓ 10 மாசம் சுமந்து பிள்ளைய பெற்று அவளுக்கு கொடுத்தா என்ன திமிரா பேசுறாளுங்க தெரியுமா? ஏதாவது என் பிள்ளைகிட்ட சொன்னா உடனே சண்டைக்கு வரட்டும். இன்னைக்கு அவ வேலையில இருந்து வரட்டும். வந்த பிறகு அவ யாருக்கு பக்கம் பேசுறான்னு பார்க்கலாம். வரட்டும். அவர் நான் சொல்றதுதான் கேட்பாரு. வரட்டும். அவ என் பேச்ச கேட்கிறானா உன் பேச்ச கேட்கிறானான்னு பார்க்கலாம். அவர் என் பேச்சுதான் கேட்பாரு. இத்தனை நாள் வளர்த்த என் பேச்ச கேட்காம போயிருவானா அவ? நீங்க வேணா இத்தனை வருஷம் பெத்து வளர்த்துருக்கலாம். கடைசி வரைக்கும் நான் தான் அவர் கூட வாழ போறேன். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீ மருமகளா வந்ததுனால தாண்டி நான் இப்படியே சண்டை போடுறேன். இல்லாட்டி நான் நிம்மதியா இருப்பேன். நீங்க எனக்கு மாமியாரா இருக்கிறனாலதான் எனக்கும் நிம்மதியே போச்சு. மெதுவா சண்டை போடுங்கம்மா. நிம்மதியா தூங்க கூட முடியல. உங்க சண்டைனாலதான் உங்க பையன் சாமியாரா போயிட்டா 2 நாளைக்கு முன்னாடியே.